நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலே வாலிபர்கள், இளைஞர்கள் இவர்களுக்கு வரும் மனச்சோர்வை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். நண்பர் ஞானி இருக்கின்றார். ஞானி, வாலிபர்கள், இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் என்பது ஒரு பொது வேர்டு. இளைஞன், இளைஞன், இளைஞி என்று ஒருத்தரும் அது சரியான தமிழ் இல்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் இங்கே தமிழ் படிப்பிக்க வரவில்லை. ஏதோ ரேஞ்சில் இருக்கு. அப்போ அண்மை காலமாக கடந்த 2-3 வருடங்களாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன், பல இளைஞர்கள், நான் இப்போ எமர்ஜென்சியில் வேலை செய்யக்கலையும் அவர்கள் ஆம்புலன்ஸிலே கூட்டிக் கொண்டு வருவார்கள். என்னென்னால் தற்கொலை முயற்சி என்று சொல்லி, இதிலே ஒரு 4-5 பேர் எனக்கு தெரிந்த இளைஞர்கள், குறிப்பாக இந்த 19-20 வயது இளைஞர்கள் தற்கொலை செய்து மாண்டு போயிருக்கிற துரதிருஷ்டவசமான சம்பவங்களும் நிறைய இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன. இப்போ நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உடல் நிலையை பற்றி நாங்கள் அதிகமாக கதைக்கின்றோம், உடல்நிலை பரிசோதனை செய்ய வேண்டுமாக கதைக்கிறோம், ஆனால் மன நிலையை பற்றி, மன நோய்களை பற்றி கதைப்பது என்பது மிக குறைவாகிவிட்டது. அது ஒரு பெரிய விஷயமாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மனநிலை சரியில்லை என்று சொன்னோடனே அவர்களை தள்ளி வைக்கிற ஒரு தன்மை. எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவரின் மகன் நன்றாக படித்து கொண்டிருந்தவர், ஆனால் அவருக்கு உண்மையிலேயே ஒரு மன நோய் பிரச்சனை இருந்தது. அதாவது அவருக்கு ஸ்கிட்சோஃப்ரெனியான்னு, அது டிப்ரெஷன் இல்லை, அவருக்கு ஸ்கிட்சோஃப்ரெனியா மனநோய் பிரச்சனை இருந்தது. இவர்கள் அதை டினை பண்ணி கொண்டு வந்தார்கள். டினாயில்னு சொல்ல அவனுக்கு ஒன்றும் இல்லை, அது அவன் இப்போ கொஞ்சம் ஒரு போக்காக இருக்கிறான் என்று சொல்லி கொண்டு மார்க்கமாக இருக்கிறான். பிறகு வந்துடுவான். இந்த மார்க்கம் ஸ்காப்ரோ மேலே இருக்காதானே? இல்லை, அது மார்க்கம். அது மார்க்கம். ஓகே, அதுக்கு நாங்கள் இருந்தேன்னா போடுறோம். ஓ, அது மார்க்கம். ஓகே. அப்போ அந்த மார்க்கமாக இருக்கிறார் என்று சொல்லி கொண்டதில் இப்போ அந்த நிலைமை முற்றி அவர் தற்கொலை முயற்சிக்கு போய் மீண்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது தான் அதுக்கான சிகிச்சை முறையை ஆரம்பித்திருக்கிறார்கள். டாக்டரோட மகனுக்கே இப்படித்தான். அப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களது பிள்ளைகளை, நாங்கள் பிஸியாக வேலைக்கு போகின்றோம், 2 வேலை செய்கின்றோம், கணவன் மனைவி இருவருமே வேலை செய்கின்றார்கள், பிள்ளைகள் வருகின்றனர், ஆனால் அவர்களோடு இருந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு லஞ்ச் சேர்ந்து ஒரு பாட்டியை நீங்க எப்படா இது வருவீங்க பாட்டியை வச்சு பிள்ளைகளோட விளையாடி 2 பாட்டை பாடி கச்சேரியை வச்சு செய்யணும். அவங்க அப்ப இந்த மாதிரி நிலைமையில நாங்கள் பிள்ளைகளை அவதானித்து அவர்களுடைய பிரைவசி என்று, இப்போ என்னால் பிள்ளைகளுக்குன்னு தனியாக ரூம் இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு தனி டிவி இருக்கும், தனி கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல், டிவி என்றால் பொதுவாக ஒரு டிவி தான், நிச்சயமாக. கம்ப்யூட்டர் என்றால் அது ஒரு பொதுவான இடத்தில் தான் இருக்க வேண்டும். அப்போ பிள்ளைகளை நாங்கள் எப்போவுமே ஒரு அவதானமாக, அன்பாக இருக்க வேண்டும். ஆமாம், அன்பாக அவதானமாக, அதுக்காக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் போய் குறுக்கிடாமல் ஒரு நட்பாக, இது எப்படி இருக்கு, நட்பாக அன்பாக அரவணைத்து கொண்டு செல்வதால் இந்த ஆரம்ப அறிகுறிகளை நாங்கள் கண்டுபிடித்து விடலாம். இப்போ இந்த டிப்ரெஷன் வரப்போவது ஒரு குழந்தைக்கு வருமென்றால் அது கண்டிப்பாக வரத்தான் வேணும். வேறு எல்லா புறக்காரணிகள் நன்றாக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு, ஒரு இளைஞனுக்கு டிப்ரெஷன் வருமென்றால் அது கண்டிப்பாக வரத்தான் போகின்றது. நாங்கள் ஏற்கனவே கண்ண நிகழ்ச்சிகளை கதைச்சிருக்கிறோம். எல்லோரும் நினைக்கிறது ஒரு சம்பவம் நடந்ததால் தான் இந்த டிப்ரெஷன் வந்துட்டுது, அந்த பிள்ளையின் தாய் செத்ததால் தான் அந்த பிள்ளைக்கு டிப்ரெஷன். அது அப்படியாக இல்லை. அப்போ ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் கண்டுபிடித்து விட்டால் இதற்கு பல சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இல்லை, இந்த 8ஆம் வகுப்பிலிருந்து பிள்ளைகள் ஹைஸ்கூலுக்கு போயிருக்க, அது ஒரு பேராக வச்சது ஹைஸ்கூல் மேனியாண்டு. ஹைஸ்கூல் மேனியாண்டு. ஓகே, என்ன சும்மா நான் யூனிவர்சிட்டி போன பிறகு அந்த நேர ஜம்ப் பண்ணி அங்கே போயிடும், டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஏலோடும் செய்யல. அப்போ இன்னொரு விஷயம் பார்க்க வேணும் என்றால், சில வேளை இந்த பிள்ளை வித்ட்ரா பண்ணால் சில வேளை புல்லிங் என்ன இருக்குதோ ஸ்கூலில், அதெல்லாம் கூட நாங்கள் பார்க்க வேணும். புல்லிங் மட்டுமல்ல, சில வேளை ஹைஸ்கூல் பிள்ளைகள் காதலில் விழுந்து இருப்பார்கள். அப்போ இது சரியான காதலா இல்லையா என்பதை நாங்கள் இப்போ அந்த சமூகத்தை பற்றி நாங்கள் அலச வரவில்லை. மருத்துவ ரீதியாக, மன இயல் ரீதியாக இந்த குழந்தைக்கோ இந்த இளைஞனுக்கோ நாங்கள் எப்படி ஒரு பாதுகாப்பை வழங்கலாம் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஆரம்ப அறிகுறிகள் தெரிந்தாலே நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உடனடியாக இழுத்துக்கொண்டு மருத்துவரிடம் போவதல்ல. குந்தி இருந்து கதைக்கலாம், சேர்ல இருந்து கதைக்கலாம். நியாயம். இப்போ நீங்கள் இருந்து அவரது ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணி, ஏன்னா எங்கட இதில் உடனே எடுத்தோன்னே அடிதடிதான் எடுத்தோம் கவுத்தம் கவுத்து அப்படி இல்லாமல்
இருந்து உனக்கு என்ன பிரச்சனை, இதிலிருந்து நாங்கள் நட்பாக கதைத்து இதுக்கு மருத்துவ வழிமுறை நிச்சயமாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் உங்களது குடும்ப நல மருத்துவரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்து இந்த மாதிரி இந்த பிள்ளை இப்படி எல்லாம் இருக்குது, கவலைப்படுகிறார், இதை படுக்க முடியாமல் இருக்கின்றது, ஒரு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கின்றது, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றால் மருத்துவ ரீதியாக கூட இதை நாங்கள் மருத்துவர்கள் இதை அணுகுவார்கள். அதே நேரத்தில் இந்த தாய் தப்பன் சில நேரத்தில் ஒரு பேர் அங்கே அண்ணனை பேர் என்ன செய்கிறான், நீ இப்படி செய்கிறான்னு சொல்லி அவர்களே அந்த கம்பேர் பண்ணுறது. அதான் நான் இந்த நிகழ்ச்சி எங்களது நோக்கம் ஒரு சமூக விஷயங்களை அலசுவதல்ல, இது மருத்துவ நிகழ்ச்சி. ரெண்டாலும் ஒரு 4-2-3 கருத்து கந்தசாமி தான் நீங்கள் எடுத்து விட வேண்டிய. அப்போ அது மட்டுமில்லை, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் நமது சமூகத்திலே பார்த்தீர்களானால் எல்லாம் 95-96க்கு மேலே எடுக்க இல்லை என்றால் அவ்வளோதான். 95 எடுத்துருக்கேன். அப்போ மிச்சம் 5க்கு என்ன நடந்தது, மிச்சம் 5க்கு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. 95 எடுத்ததுக்கு பாராட்டுறது இல்லை. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டாக்டர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் தான். இதுக்கு மேலே இல்லாட்டில் அவன் மனுஷனே இல்லை என்ன மாதிரி மருந்து கம்பவுண்டர். அதான் அப்படி அதெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இல்லை. அதெல்லாம் மாறிக்கொண்டு வருகுது. ஆனால் அப்போ அந்த மாதிரி ப்ரெஷர் படுத்தாமல் நாங்கள் பிள்ளையுடன் கதைத்து என்ன பிரச்சனை உனக்கு இருக்குது என்ற ஒரு நல்ல அன்பாக அரவணைப்பாக கொண்டு மருத்துவரை அணுகினால் மருத்துவ ரீதியாக நாங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் அதை டயக்னோஸ் பண்ண முடியும், டிப்ரெஷனாக இல்லையாண்டு. அப்போ டிப்ரெஷன் இருந்தால் அதுக்கு பல வழி கவுன்சிலிங் இருக்குது. அதாவது சைக்கோ தெரப்பி சொல்லி ஒருவரிடம், அதாவது இதுக்கென்று தேர்ந்த நிபுணர்கள் இல்லை, அந்த கவுன்சில் வேறு. இது சைக்கோ தெரபிஸ்ட், அதாவது சைக்காலஜிஸ்ட் இருக்கிறார்கள். இது அடாலசன்ட் சைக்காலஜிஸ்ட் என்று திறமையான சைக்காலஜிஸ்ட் இருப்பார்கள். அவர்கள் கதைப்பார்கள், ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள். கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே சில மருந்துகள் கூட, ஆன்டி டிப்ரெஷன் கூட இதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் ஆன்டி டிப்ரெஷன் மட்டுமே இதுக்கு தீர்வாகாது. ஆனால் நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆன்டி டிப்ரெஷன் குறிப்பாக இளைஞர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் மிக க்ளோஸ் அப்சர்வேஷனில் இருக்க வேண்டும், குறுகிய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆன்டி டிப்ரெஷன்ஸே ஆரம்ப கட்டத்திலே தற்கொலையை தூண்டும் விதமாக நடக்கக்கூடும். இந்த மருந்து சாப்பிடுவதனால் டிப்ரெஷன் ஆரம்பத்திலே முதலிலே மிக மோசமாகி பின்பு தான் சரியாகும். அப்படியே நாங்கள் சில மருந்துகளை இவர்களுக்கு நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவதில்லை. அப்போ நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் பெற்றோருக்கு, அங்கு சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிட்டு, நண்பர்களுக்கு, அந்த இளைஞனுக்கு கூட சொல்லிவிடுவோம், உங்களுக்கு தற்கொலை எண்ணம் அந்த மாதிரி தோன்றி விட்டால் உடனடியாக நீங்கள் உங்களது பெற்றோரையோ அல்லது நண்பர்களையோ அல்லது 911 அழைத்து எனக்கு தற்கொலை செய்வது போல் இருக்கின்றது என்று ஆனால் அது மிக ஒரு என்ன சொல்வது சிக்கலான விஷயம். தற்கொலை செய்ய என்றால் அவர்களுக்கு தற்கொலை செய்யும் எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். இந்த மருந்து போட்டதும் அது இன்னும் அதிகப்படுத்தி இந்த மருந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து விடும், தற்கொலை செய்யும் அளவுக்கு வந்து விடுவார்கள். கொலை செய்யாத வரைக்கும் ஓகே என்று இல்லை, தற்கொலையே மிக பாரதூரமான ஒரு மிக பரிதாபமான விஷயங்கள். ஒரு சின்ன பிரச்சனை அதை போய் இந்த மாதிரி செய்துட்டானே என்று கஷ்டப்படக்கூடாது. அப்போ பெற்றோர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் மட்டுமில்லை, தமையன், தங்கை எல்லோருமே ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் அவர்கள் இவரை மிக பாதுகாப்பாக கண்காணிக்க வேண்டும். இவர் என்ன செய்கின்றார், இவர் அதுக்காக நீங்கள் போய் குளிக்கலையும் நீங்கள் நிற்கக்கூடாது, வெளியில் நிற்கப்படாது. அதான் அப்போ க்ளோஸ் கான்டாக்ட் என்பது மிக அவதானமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் யூஸ்வலி இப்போ ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு ஒரு 1 வீக்கில் வாங்கும், நான் திருப்பி உங்களை பரிசோதனை செய்ய வேண்டாம், வரமாட்டேன். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரோ, உங்களுக்கு 1 வீக்கில் வர சொல்கிறாரோ அல்லது 10 டேஸில் வர சொல்கிறாரோ, நிச்சயமாக திருப்பி போய் பார்க்க வேண்டும். இந்த மருந்து வேலை செய்கின்றதா, இந்த மருந்துக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதா, இந்த மருந்தினால் வேறு ஏதாவது புதிய விளைவுகள் ஏதாவது வந்திருக்கின்றதா, இவற்றை பற்றி அறிந்து கொள்ள மருத்துவரை நீங்கள் எந்த மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணினாரோ அதை நீங்கள் அவரிடம் போய் பார்க்க வேண்டும். குடும்ப நல வைத்தியரே இதற்கு சரியான தீர்வை கொடுப்பார்கள். சில சமயம் அந்த குடும்ப நல வைத்தியர் ஒரு சைக்கியாட்ரிஸ்டிடம் ரெஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுக்காக உடனடியாக நீங்கள் பயந்தடித்து இவனுக்கு விசர் பிடிச்சிட்டது சைக்கியாட்ரிஸ்ட்டை போக சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னால் இதுக்கு ஒரு உடலுக்கு வியாதி வருவதைப் போல மனதுக்கும் வியாதி வரலாம், அதுக்கு சரியான தீர்வு இருக்குது. அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். பயப்பட வேண்டாம், பயப்பட தேவையில்லை. அதுவும் நாங்கள் வளர்ந்துவிட்ட மேலை நாடுகளிலே, கனடா போன்ற நாடுகளிலே இருக்கும் நமக்கு இது மிக
இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிகிச்சை முறை. அந்த சிகிச்சையை தவறவிட்டோம் என்றால் அவனுக்கு ஒன்றுமில்லை, அவனுக்கு இப்போ ஒரு போக்கில் தெரிகிறான். இந்த வயசுல நானும் இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு தெரிஞ்சால் தற்கொலை தான் இதுக்கு கடைசியாக முடியும் கூடிய அபாயம் இருக்கின்றது. அப்போ அதை தடுப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. இப்போ நமது குழந்தைகள் மட்டுமல்ல, சில வேளை நமது நண்பர்களுக்கு கூட அந்த மாதிரி. நீங்கள் யுத்தம்னு சொன்னீங்களா, உங்களோட யூனிவர்சிட்டி அப்போ உங்களோட கேம்பஸ் பாய்ஸுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை, கேம்பஸ் கேர்ள்ஸுக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை. நீங்கள் பார்ட்டி தான், சாட்டர்டே சண்டே பார்ட்டி தான், பார்ட்டி வச்சு முடிச்சிருவீங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் அது என்ற நல்ல செய்தியோடு, எது பார்ட்டி வைக்கிற செய்தி, அதாவது இளைஞர்களுக்கு மனச்சோர்வு வருவது மிகவும் காமன், அதாவது மிகவும் சாதாரணமான விஷயம். அதை முதலிலேயே கண்டுபிடித்து அதுக்குரிய சரியான சிகிச்சை அளிப்பதன் மூலம் மிக ஆபத்தான தற்கொலை முயற்சிகளில் தற்கொலையில் இருந்து தப்பித்து கொள்ளலாம், தடுத்து கொள்ளலாம் என்ற நல்ல செய்தியோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நண்பர் பார்ட்டி பாய் ஞானி அவர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது டாக்டர் வி. வணக்கம் நேயர்களே.